ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். வீரா சீரியல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரோமோவில் கொஞ்சம் சீன் நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம வீரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா கிட்ட சவால் விட்ட மாதிரியே அந்த போதைப்பொருள் அந்த இது பிரச்சனைக்கும் நம்ம வீரா மாறனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணி நிரூபிச்சிட்டாங்க. அதை நம்ம எதிர்பார்த்தது தான். பட் எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிரூபிச்சுட்டு இனிமேல் உங்கள் பிள்ளையை நீங்களே நம்பாதப்ப இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறனை கொட்டு வெளில போகிறாங்க. இது அன்எக்ஸ்பெக்டடுங்க, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ட்ராக்கு. அவங்க 2 பேரும் வந்து ஒரு குடிசை மாதிரி இருக்காங்க, தான் வந்து 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட், வீட்டை விட்டு மாறணும் வீரா வந்து வெளியேறின ஒரு விஷயம். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்து என்னடா இது நம்ம கார்த்திக் வந்து விஜய்கிட்ட இப்படி பழகிறாரு, இது ஏதாச்சும் ஒரு உள்குத்து இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். பட் ஷேர் பண்ணல. பட் நான் நினச்சேன் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வீரான் மாறனோட பிளான் தான். ஸோ அவங்க ரூட்லேயே போய்ட்டு அவங்க வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம விஜய்க்கு கார்த்திக் மேலே நம்பிக்கை வர மாதிரி வந்து நீ தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்ததுமே நம்ம பிருந்தாக்கு டவுட் வந்து சந்தேகப்பட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உண்மை எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த எபிசோட் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, ரொம்ப பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு சொல்லி முடிவு இருக்கிறதுக்குள்ளேயும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.